வணக்கம் நண்பர்களே. தக்காளி செடியில் இந்த பக்கக் கிளைகளை கிள்ளி கிள்ளி உங்களுக்கு அலுத்து விட்டதா? ஒவ்வொரு வாரமும் இந்த வேலையை செய்ய வேண்டுமே என்று கவலைப்படுகிறீர்களா? அதிக வேலை இல்லாமல் நல்ல தக்காளி விளைச்சல் பார்க்க வேண்டும் என்பது உங்கள் கனவா? அப்படியானால் நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். இன்று உங்கள் தோட்ட வேலையை மிகவும் சுலபமாக்கும் ஒரு ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆம், கிள்ளவே தேவையில்லாத 5 அற்புதமான தக்காளி வகைகளைப் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் சோம்பேறித் தோட்டத்தை திட்டமிட நீங்கள் முழுமையாக தயாராகி விடுவீர்கள். வாருங்கள், நேரத்தை வீணடிக்காமல் வீடியோவிற்குள் செல்லலாம். முதலில் இந்த பக்கக் கிளைகளை கிள்ளுதல் அல்லது பாசுன்கொவானி என்றால் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்து விடுவோம். தக்காளி செடியில் முக்கிய தண்டுக்கும் இலைக்கும் இடையில் சிறிய புதிய கிளைகள் வளரும். இவற்றைத்தான் நாம் பக்கக் கிளைகள் என்கிறோம். இவற்றை வளரவிட்டால் செடியின் ஆற்றல் முழுவதும் இந்த கிளைகளை வளர்ப்பதற்கே போய்விடும். இதனால் பழங்களின் அளவு மற்றும் தரம் குறைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக வரம்பற்ற வளர்ச்சி கொண்ட, அதாவது உயரமாக வளர்ந்து கொண்டே போகும் தக்காளி வகைகளில் இது மிகவும் அவசியம். ஆனால் தோட்டக்கலையில் ஒரு சுலபமான வழியும் இருக்கிறது. அதுதான் வரையறுக்கப்பட்ட வளர்ச்சி கொண்ட தக்காளி வகைகள். இவை ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை மட்டுமே வளரும் புதர் செடிகள். இவை பக்கக் கிளைகளை கிள்ளாமலேயே தனது முழு ஆற்றலையும் பழங்களை உருவாக்குவதில் செலுத்தும். இன்று நாம் பார்க்கப் போவது அப்படியான வகைகளைத்தான். சரி, நமது பட்டியலில் முதல் இடத்தை பிடிப்பது ராணி ரோஜா. இந்த பெயர் கேட்டதுமே உங்களுக்கு ஒரு கம்பீரமான தோற்றம் மனதில் வரலாம். அது முற்றிலும் உண்மை. இந்த தக்காளி செடி ஒரு சிறிய அழகான புதர் போல அடர்த்தியாக வளரும். இதன் மிக முக்கிய சிறப்பம்சமே நீங்கள் இதன் பக்கக் கிளைகளை கிள்ளத் தேவையில்லை என்பதுதான். அது தானாகவே தனது வளர்ச்சியை ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நிறுத்திக் கொள்ளும். இதனால் செடியின் ஆற்றல் முழுவதும் பழங்களை உருவாக்குவதில் மட்டுமே செலவிடப்படும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செடியை நட்டு அதற்கு தேவையான தண்ணீர் மற்றும் சூரிய ஒளியை கொடுப்பது மட்டுமே. உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தும் ஒரு அற்புதமான ரகம் இது. ஆரம்ப நிலை தோட்டக் கலைஞர்களுக்கு இது ஒரு வரம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் எந்த கிளையை கிள்ள வேண்டும், எதை விட வேண்டும் என்ற குழப்பங்கள் இங்கே அறவே இல்லை. செடி தனது வேலையை தானே பார்த்துக் கொள்ளும். அதன் அடர்த்தியான இலைகள் பழங்களை கடுமையான வெயிலில் இருந்து ஒரு குடை போல பாதுகாக்கவும் உதவுகிறது. அதனால் பழங்கள் வெயிலில் வெடித்துப் போகும் அபாயம் வெகுவாக குறைகிறது. இப்போது ராணி ரோஜா தக்காளியின் பழங்களைப் பற்றி பேசலாம். இதன் பழங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில், ரோஜா இதழ்களைப் போல ஒரு மென்மையான நிறத்தில் இருக்கும். அதனால்தான் இந்த பெயர். பழங்கள் நடுத்தர அளவில் வட்ட வடிவத்தில் இருக்கும். இதன் சுவை மிகவும் அலாதியானது. லேசான இனிப்பு மற்றும் சரியான அளவில் புளிப்பு சுவை கலந்து சாலடுகள் மற்றும் சாண்ட்விச்களுக்கு இது ஒரு பெஹ்தரீன தேர்வாக அமைகிறது. நீங்கள் இதை பச்சையாக சாப்பிடும்போது அதன் சாறு நிறைந்த தன்மையை முழுமையாக உணர முடியும். தோலும் மிகவும் மெல்லியதாக இருப்பதால் சாப்பிடுவதற்கு எளிதாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பிச் சாப்பிடும் ஒரு சுவை இதற்கு உண்டு. உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் விளைந்த ஃப்ரெஷ்ஷான ராணி ரோஜா தக்காளியை வைத்து செய்யும் ஒரு சாலடின் சுவையே தனிதான். கடைகளில் வாங்கும் தக்காளிகளுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக உணர முடியும். இந்த சுவைக்காகவே இதை நீங்கள் பயிரிடலாம். சரி, ராணி ரோஜாவை வளர்ப்பது கடினமா என்று நீங்கள் கேட்கலாம். பதில் நிச்சயமாக இல்லை. இது மிகவும் எளிதானது. இந்த ரகம் தொட்டிகளிலும் சிறிய இடங்களிலும் கூட சிறப்பாக வளரக்கூடியது. உங்கள் பால்கனியிலோ அல்லது மொட்டை மாடியிலோ கூட நீங்கள் இதை எளிதாக வளர்க்கலாம். இதற்கு தேவை தினமும் குறைந்தது 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளி. தண்ணீர் தேவையை பொறுத்தவரை மண் காய்ந்த பிறகு தண்ணீர் ஊற்றினால் போதுமானது. அதிகப்படியான தண்ணீர் வேர் அழுகலுக்கு வழிவகுக்கும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு புதர் செடி என்பதால் இதற்கு பெரிய முட்டுக்கட்டைகள் அல்லது ஆதாரங்கள் தேவையில்லை. செடி சிறியதாக இருக்கும்போது ஒரு சிறிய குச்சியை ஊன்றி வைத்தால் போதுமானது. இது உண்மையிலேயே ஆரம்ப நிலை தோட்டக் கலைஞர்களுக்கான ஒரு சிறந்த தேர்வாகும். எந்தவிதமான சிக்கலான பராமரிப்பும் இல்லாமல் நல்ல விளைச்சலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் தோட்டக்கலை பயணத்தை தொடங்க இந்த ரகம் ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கும். விளைச்சல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி பேசாமல்
ஒரு தக்காளி ரகத்தை பற்றி முழுமையாக கூற முடியாது. ராணி ரோஜா இந்த 2 விஷயங்களிலுமே சிறப்பாக செயல்படுகிறது. இது பொதுவாக தக்காளி செடிகளை தாக்கும் பல பொதுவான நோய்களுக்கு எதிராக நல்ல எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளது. இதனால் நீங்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை குறைக்கலாம். இது ஒரு இயற்கை தோட்டத்திற்கு மிகவும் உகந்தது. விளைச்சலை பொறுத்தவரை இந்த சிறிய புதர் செடி உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஒவ்வொரு செடியும் நல்ல எண்ணிக்கையிலான பழங்களைத் தரும். சரியான பராமரிப்பு இருந்தால் உங்கள் குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நீங்கள் பழங்களை அறுவடை செய்யலாம். சுருக்கமாகச் சொன்னால், ராணி ரோஜா என்பது குறைந்த பராமரிப்பு, நல்ல சுவை, அழகான தோற்றம் மற்றும் சிறப்பான விளைச்சல் ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு அற்புதமான தக்காளி ரகமாகும். உங்கள் சோம்பேறித் தோட்டத்திற்கு இது ஒரு ராணி போல ஷோபா தரும். அடுத்து நமது பட்டியலில் 2வது இடத்தில் இருப்பது பார்ப்பதற்கே கண்களுக்கு விருந்தளிக்கும் மஞ்சள் மாணிக்கம். இது ஒரு செர்ரி தக்காளி வகையைச் சேர்ந்தது. இதன் பெயர் குறிப்பிடுவது போலவே இதன் பழங்கள் பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் சிறிய மாணிக்க கற்களைப் போல கொத்து கொத்தாக காய்க்கும். உங்கள் தோட்டத்தில் இந்த செடி இருக்கும்போது அது ஒரு அலங்கார செடியைப் போலவே காட்சியளிக்கும். இதன் பிரகாசமான மஞ்சள் நிறம் பச்சை இலைகளுக்கு இடையில் ஜொலிக்கும்போது பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும். மற்ற செர்ரி தக்காளி வகைகளைப் போலவே இதுவும் ஒரு புதர் செடியாகவே வளரும். எனவே பக்கக் கிளைகளை அகற்றும் வேலை இதற்கு தேவையில்லை. செடி தானாகவே கிளைத்து அடர்த்தியாக வளர்ந்து பழங்களால் தன்னை நிரப்பிக் கொள்ளும். இதன் வளர்ச்சி மிகவும் வேகமாக இருப்பதால் நீங்கள் குறுகிய காலத்திலேயே விளைச்சலை பார்க்கத் தொடங்கலாம். இது குழந்தைகளை தோட்டக்கலையில் ஈடுபடுத்த ஒரு சிறந்த வழியாகவும் அதன் அழகான தோற்றம் மற்றும் வேகமான வளர்ச்சி அவர்களை மிகவும் கவரும். இப்போது சுவையைப் பற்றி பேசலாம். மஞ்சள் மாணிக்கம் அதன் சுவைக்கு மிகவும் பிரபலமானது. இது மற்ற தக்காளிகளை விட அதிக இனிப்புச் சுவை கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு பழத்தைப் போலவே இதை நீங்கள் சாப்பிடலாம். புளிப்புச் சுவை மிகவும் குறைவாக இருப்பதால் குழந்தைகள் இதை மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். பள்ளியிலிருந்து வரும் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் போல இதை நீங்கள் கொடுக்கலாம். சாலடுகள், பாஸ்தா மற்றும் பீட்சாக்களில் இதை சேர்க்கும்போது அது உணவிற்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் அழகான நிறத்தையும் கொடுக்கும். நீங்கள் ஒரு விருந்துக்கு சமைக்கும்போது இந்த மஞ்சள் தக்காளிகளை பயன்படுத்தி அலங்கரித்தால் உங்கள் உணவு மிகவும் கவர்ச்சிகரமாக தெரியும். சமையலில் மட்டுமல்ல, பச்சையாக சாப்பிடுவதற்கும் இது மிகவும் ஏற்றது. உங்கள் தோட்டத்தில் நடந்து கொண்டே செடியிலிருந்து நேரடியாக பறித்து சாப்பிடும் அனுபவம் அலாதியானது. அந்த ஃப்ரெஷ்ஷான இனிப்பான சுவை உங்களை நிச்சயம் கவரும். வளர்ப்பு முறைகளைப் பொறுத்தவரை மஞ்சள் மாணிக்கம் மிகவும் எளிமையானது. இது பால்கனி தோட்டக்கலைக்கு மிகவும் ஏற்ற ஒரு ரகம். ஒரு நடுத்தர அளவு தொட்டியில் கூட இதை நீங்கள் சுலபமாக வளர்க்கலாம். இதன் செடி மிகவும் கச்சிதமாக, அதாவது காம்பாக்டாக வளரும். அதனால் சிறிய இடங்களுக்கு இது மிகவும் பொருந்தும். இதற்கு நல்ல சூரிய ஒளி அவசியம். சூரிய ஒளி எவ்வளவு கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு பழங்களின் இனிப்புச் சுவை அதிகமாக இருக்கும். இது தொங்கும் கூடைகளில் வளர்ப்பதற்கும் ஏற்றது. அப்படி வளர்க்கும்போது மஞ்சள் நிற தக்காளி கொத்துக்கள் கீழே தொங்குவது பார்ப்பதற்கு ஒரு அழகான நீர் வீழ்ச்சி போல காட்சியளிக்கும். இது உங்கள் பால்கனிக்கு ஒரு புதிய அழகை கொடுக்கும். தண்ணீர் தேவை மற்ற தக்காளி செடிகளைப் போலவேதான். மண் காய்ந்ததும் தண்ணீர் ஊற்றினால் போதுமானது. இதன் சிறிய புதர் அமைப்பு காரணமாக இதற்கு பெரிய ஆதரவு தேவையில்லை. இது உங்கள் தோட்டத்திற்கு அழகையும் உங்கள் சமையலறைக்கு சுவையையும் சேர்க்கும் ஒரு இரட்டை நன்மை கொண்ட ரகம். இந்த மஞ்சள் மாணிக்கம் ரகத்தின் மற்றொரு பெரிய நன்மை அதன் குறுகிய வளர்ச்சி காலம். விதைத்ததிலிருந்து அறுவடைக்கு வர இது மற்ற பெரிய தக்காளி வகைகளை விட குறைவான நாட்களையே எடுத்துக்கொள்ளும். இதனால் நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் விரைவாகவே அனுபவிக்க முடியும். இது தோட்டக்கலையில் ஒருவிதமான உடனடி திருப்தியை அளிக்கும். மேலும் இது கொத்து கொத்தாக காய்ப்பதால் ஒரே நேரத்தில் அதிக பழங்களை அறுவடை செய்யலாம். இது ஒரு சிறிய குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் இதற்கு நன்றாகவே உள்ளது. பொதுவாக செர்ரி தக்காளி வகைகள் கொஞ்சம் கடினமானவை. இந்த ரகமும் அதற்கு விதிவிலக்கல்ல. சுருக்கமாக, மஞ்சள் மாணிக்கம் என்பது வேடிக்கையான, எளிதான, வேகமான மற்றும் சுவையான ஒரு தக்காளி ரகம். குறிப்பாக குழந்தைகளைக் கொண்ட குடும்பங்கள் மற்றும் சிறிய இடம் கொண்டவர்களுக்கு
இது ஒரு சரியான தேர்வாக இருக்கும். நமது பட்டியலில் 3வது இடம் பிடிப்பது ஒரு குட்டி ஹீரோ. அதன் பெயர் குட்டிச் செல்லம். இது ஒரு குள்ளமான, அதாவது டார்ஃப் வகையைச் சேர்ந்த தக்காளி. இந்த செடி அதிகபட்சமாக 1 அல்லது 1½ அடி உயரம் மட்டுமே வளரும். ஆனால் அதன் அளவைக் கண்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். இந்த சிறிய செடி அதன் அளவிற்கு மீறிய விளைச்சலை தரும் திறன் கொண்டது. நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறீர்கள், உங்களுக்கு தோட்டம் வைக்க இடமே இல்லை என்று கவலைப்பட்டால் இந்த ரகம் உங்களுக்கானதுதான். இதை உங்கள் ஜன்னல் ஓரத்தில் ஒரு சிறிய தொட்டியில் கூட வளர்க்கலாம். இது பக்க கிளைகளை கிள்ளத் தேவையில்லாத வகைகளில் மிகவும் கச்சிதமானது. இதன் முழு அமைப்பும் மிகவும் சிறியதாக இருப்பதால் பராமரிப்பு என்பதும் மிக மிக குறைவு. இது நகரப்புற தோட்டக்கலைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இடப்பற்றாக்குறை ஒரு தடையாக இருக்காது என்பதை இந்த ரகம் நிரூபிக்கிறது. இந்த குட்டிச் செல்லம் ரகத்தின் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு சிறிய செடி எப்படி இத்தனை பழங்களை தருகிறது என்பதுதான். அதன் தண்டு மிகவும் உறுதியானது. அது பழங்களின் எடையை எளிதாக தாங்கும். பழங்கள் சிறிய மற்றும் நடுத்தர அளவிற்கு இடையில் நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும். சுவையும் மிகவும் நன்றாக இருக்கும். ஒரு பெரிய தக்காளி தரும் அதே தக்காளி சுவையை இந்த சிறிய பழங்களிலும் நீங்கள் பெற முடியும். இந்த செடியின் செயல்திறன் மிகவும் அதிகம். அது தனது ஆற்றலை இலைகளையோ அல்லது கிளைகளையோ வளர்ப்பதில் வீணாக்காமல் நேரடியாக பழங்களை உருவாக்குவதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. இது ஒரு புத்திசாலித்தனமான செடி என்று கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு சில குட்டிச் செல்லம் செடிகளை வளர்த்தால் போதும், உங்கள் தினசரி சமையல் தேவைகளுக்கு போதுமான தக்காளிகள் கிடைத்துவிடும். இது ஒரு பெரிய தோட்டம் தேவையில்லை என்ற கட்டுக்கதையை உடைக்கும் ஒரு சிறந்த உதாரணமாகும். நகரப்புற தோட்டக்கலை என்பது இன்று மிகவும் பிரபலமாகி வருகிறது. இடப்பற்றாக்குறை உள்ள பலர் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை தாங்களே வளர்க்க விரும்புகிறார்கள். அவர்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது போல் இருக்கிறது இந்த குட்டிச் செல்லம் ரகம். உங்களுக்கு தேவையானது ஒரு சிறிய தொட்டி, கொஞ்சம் மண் மற்றும் நல்ல சூரிய ஒளிப்படும் ஒரு ஜன்னல் அல்லது பால்கனி. அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் சொந்த தக்காளியை வளர்க்கத் தொடங்கலாம். இதற்கு பெரிய பராமரிப்பு அறிவு தேவையில்லை. இது உரம் மற்றும் தண்ணீர் தேவைகளிலும் சிக்கனம் பிடிக்கும் ஒரு ரகம். நீங்கள் தோட்டக்கலையில் முற்றிலும் புதியவராக இருந்தாலும் இந்த செடியை வளர்ப்பதில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் தோட்டக்கலையின் மீது ஒரு ஆர்வத்தையும் உருவாக்கும். உங்கள் சமையலறை ஜன்னலிலேயே தக்காளி செடி வளர்ந்து அதில் பழங்கள் பழுக்கும்போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பராமரிப்பென்று வரும்போது குட்டிச் செல்லம் உண்மையிலேயே ஒரு நட்டு வைத்துவிட்டு மறந்துவிடும் ரகம் என்று சொல்லலாம். இதன் சிறிய அளவு காரணமாக டினிக்கி தீர்க்குகா நீரு புயால்சின் ஏவிஎஸ்ஆர்என் லீடு மண் காய்ந்ததா என்று பார்த்து தண்ணீர் ஊற்றினால் போதுமானது. உரமிடுவதும் அப்படித்தான். செடி நடும்போது ஒரு முறை நல்ல மண்புழு உரம் கலந்தால் அதுவே நீண்ட நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதற்கு பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களும் மிக குறைவு. ஏனென்றால் இது பெரும்பாலும் வீட்டிற்குள் அல்லது பாதுகாப்பான பால்கனியில் வளர்க்கப்படுகிறது. எனவே வெளிப்புறச் சூழலில் இருந்து வரும் பிரச்சினைகள் குறைவாக இருக்கும். நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் செலவழிக்காமல் ஆரோக்கியமான ரசாயனமில்லாத தக்காளிகளைப் பெற விரும்பினால் குட்டிச் செல்லம் உங்கள் முதல் தேர்வாக இருக்க வேண்டும். இது சிறியது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. நமது பட்டியலில் 4வதாக வருவது ஒரு உன்னதமான, எல்லோருக்கும் பிடித்த ரகம். அதன் பெயர் சோழர் சிகப்பு. இது ஒரு நடுத்தர அளவிலான நல்ல சிவப்பு நிற தக்காளி. நாம் கடைகளில் பொதுவாக வாங்கும் தக்காளியைப் போலவே இருக்கும். ஆனால் சுவையில் இது ஒரு படி மேலே இருக்கும். இது ஒரு ஆல்ரவுண்டர் தக்காளின்னு சொல்லலாம். ஏனென்றால் இது அனைத்து வகையான சமையலுக்கும் பொருந்தும். இதுவும் ஒரு வரையறுக்கப்பட்ட வளர்ச்சி கொண்ட புதர் செடிதான். எனவே பக்கக்கிளைகளை கிள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இது மற்ற குள்ளமான ரகங்களை விட சற்று பெரியதாக வளரும், ஆனால் கட்டுப்படுத்தக்கூடிய உயரத்தில்தான் இருக்கும். நீங்கள் ஒரு நம்பகமான, அதிக விளைச்சல் தரும் மற்றும் பலவிதமான பயன்பாடுகளைக் கொண்ட ஒரு தக்காளி ரகத்தை தேடுகிறீர்களானால் சோழர் சிகப்பு ஒரு சிறந்த தேர்வாகும். இதன் செடி அமைப்பு மிகவும் உறுதியாக இருப்பதால் பழங்களின் எடையை எளிதில் தாங்கும். சமையலறையில் சோழர் சிகப்புவின் பல்துறை திறனை பற்றி பேசலாம். இதன் சரியான புளிப்பு மற்றும் இனிப்பு சுவை இந்திய சமையலுக்கு மிகவும் ஏற்றது.
குழம்பு, ரசம், சாம்பார் என எதில் சேர்த்தாலும் அது உணவின் சுவையை அதிகரிக்கும். இதன் சதைப்பற்று அதிகமாக இருப்பதால் இது தக்காளி சாஸ், சூப் மற்றும் சட்னி செய்வதற்கு மிகவும் சிறந்தது. அதே நேரத்தில் இதன் உறுதியான அமைப்பு சாலடுகள் மற்றும் சாண்ட்விச்களில் துண்டுகளாக பயன்படுத்துவதற்கும் ஏற்றது. சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் சமையலறையில் என்ன தேவை இருந்தாலும் அதை பூர்த்தி செய்யும் திறன் இந்த தக்காளிக்கு உண்டு. உங்கள் தோட்டத்தில் இந்த ஒரு ரகத்தை வளர்த்தால் கூட உங்கள் தக்காளி தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும். இது ஒவ்வொரு வீட்டுத் தோட்டத்திலும் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய ரகம் என்று கூட சொல்லலாம். இதன் நம்பகத்தன்மைதான் இதன் மிகப்பெரிய பலம். ஒரு தக்காளி ரகம் நம்பகமானது என்று நாம் ஏன் சொல்கிறோம்? ஏனென்றால் அது பல்வேறுபட்ட சூழ்நிலைகளைத் தாங்கி சீரான விளைச்சலை கொடுக்க வேண்டும். சோழர் சிகப்பு அந்த வகையில் ஒரு ப்ரொதாத்தலிட்டிஸ். இது பல்வேறுபட்ட மண் வகைகளிலும் தட்பவெப்ப நிலைகளிலும் கூட ஓரளவிற்கு ஜால் வளரும் திறன் கொண்டது. இதன் வேர் அமைப்பு மிகவும் வலுவானது. அதனால் அது மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை திறம்பட உறிஞ்சிக்கொள்ளும். இது ஒரு கடினமான உழைப்பாளி செடி. நீங்கள் பெரிய பராமரிப்பு செய்யாவிட்டாலும் கூட அது உங்களை கைவிடாது. ஒரு நல்ல விளைச்சலை நிச்சயம் கொடுக்கும். இதுதான் பல ஆண்டுகளாக தோட்டக் கலைஞர்கள் இந்த ரகத்தை விரும்புவதற்கு காரணம். நீங்கள் முதல் முறையாக தக்காளி பயிரிட்டாலும் சரி, அல்லது அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் சரி, சோழர் சிகப்பு உங்கள் தோட்டத்தில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்கும். இது ஒருபோதும் ஏமாற்றமளிக்காத ஒரு நண்பனைப் போன்றது. இந்த ரகத்திற்கு சோழர் சிகப்பு என்று பெயர் வந்ததற்கு ஒரு கற்பனை கதை கூட சொல்லலாம். பழங்காலத்தில் சோழ மன்னர்களின் அரண்மனை தோட்டங்களில் பராமரிப்புக்கு அதிக ஆட்கள் தேவைப்படாத, ஆனால் ராஜ குடும்பத்தின் சமையல் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு தக்காளி ரகத்தை தேடியதாக கூறப்படுகிறது. அப்போது உருவாக்கப்பட்ட ரகம்தான் இது என்று ஒரு வாய்மொழி கதை உண்டு. இது உண்மையோ பொய்யோ, ஆனால் இது இந்த ரகத்தின் தன்மையை அழகாக விவரிக்கிறது. அதாவது குறைந்த பராமரிப்பில் ஒரு ராஜபோகமான விளைச்சலை தருவது. இந்த ரகம் தலைமுறை தலைமுறையாக சோம்பேறி தோட்டக் கலைஞர்களின் விருப்பமான தேர்வாக இருந்து வருகிறது. அதன் எளிமை, நம்பகத்தன்மை மற்றும் பல்துறை திறன் ஆகியவைதான் அதன் வெற்றிக்குக் காரணம். உங்கள் சோம்பேறி தோட்டத்தின் ராஜாவாக இந்த சோழர் சிகப்பு திகழும் என்பதில் சந்தேகமில்லை. இறுதியாக நமது பட்டியலின் 5வது மற்றும் கடைசி ரகம் மலைத்தேன். இது சற்று வித்தியாசமான, தனித்துவமான ஒரு ரகம். இதன் பழங்கள் பேரிக்காய் வடிவத்தில், அதாவது பியர் ஷேப்ட் ஆக இருக்கும். இந்த தனித்துவமான வடிவமே பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கும். இதுவும் பக்க கிளைகளை கிள்ளத் தேவையில்லாத ஒரு புதர் செடி வகையைச் சேர்ந்ததுதான். ஆனால் இது மற்ற ரகங்களை விட சற்று உயரமாக வளரக்கூடியது. இதன் பழங்கள் கொஞ்சம் பெரியதாகவும் எடை அதிகமாகவும் இருப்பதால் இதற்கு ஒரு சிறிய ஆதரவு தேவைப்படலாம். இது நமது சோம்பேறி தோட்டு பட்டியலில் சற்று குறைவாக சோம்பேறியாக இருப்பவர்களுக்கான ஒரு ரகம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கும் அந்த சிறிய கூடுதல் கவனிப்பிற்கு இது ஒரு அற்புதமான சுவை கொண்ட பழங்களை பரிசாக அளிக்கும். நீங்கள் ஒரு புதிய வித்தியாசமான தக்காளி சுவையை முயற்சிக்க விரும்பினால் மலைத்தேன் ஒரு சிறந்த தேர்வாகும். இந்த ரகத்தின் பெயர் மலைத்தேன் என்று ஏன் வைக்கப்பட்டது? அதன் சுவையைப் பற்றி தெரிந்தால் உங்களுக்கே புரியும். இதன் சுவை மிகவும் ஆழமானது மற்றும் செறிவானது. அதில் ஒரு மெல்லிய இனிப்புச் சுவை இருக்கும். அது தேனைப் போல நுகியப்படும். அதனால்தான் இந்த பெயர். இதில் அமிலத்தன்மை குறைவாகவும் சதைப்பற்று அதிகமாகவும் இருக்கும். இது தக்காளி சாஸ் மற்றும் பேஸ்ட் செய்வதற்கு உலகின் மிகச்சிறந்த ரகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நீங்கள் இதை வறுத்தோ அல்லது சுட்டோ சாப்பிடும்போது அதன் உண்மையான ஆழமான சுவை வெளிப்படும். இத்தாலிய உணவுகளான பாஸ்தா மற்றும் பீட்சாவிற்கு சாஸ் செய்ய இந்த தக்காளி மிகவும் ஏற்றது. உங்கள் சமையலுக்கு ஒரு தனித்துவமான பணக்கார சுவையை கொடுக்க விரும்பினால் இந்த ரகத்தை நீங்கள் நிச்சயம் முயற்சிக்க வேண்டும். இதன் சுவை உங்கள் நாவில் நீண்ட நேரம் நிலைத்திருக்கும். வளர்ப்பு முறைகளைப் பற்றி பேசும்போது மலைத்தேன் ரகத்திற்கு ஒரு சிறிய கூடுதல் கவனம் தேவை. இதன் பழங்கள் கொத்து கொத்தாக காய்ப்பதாலும் எடை அதிகமாக இருப்பதாலும் செடியின் கிளைகள் வளைய வாய்ப்புள்ளது. எனவே செடி வளரத் தொடங்கும் போதே ஒரு வலுவான குச்சியை ஊன்றி செடியை அதனுடன் கட்டிவிடுவது நல்லது. இது கிளைகள் உடைந்து போவதை தடுக்கும். இது ஒன்றே நீங்கள் செய்ய வேண்டிய கூடுதல் வேலை. மற்றபடி
தண்ணீர் மற்றும் உரத் தேவைகள் மற்ற புதர் செடிகளைப் போலவேதான். பக்க கிளைகளை கிள்ள வேண்டிய அவசியமில்லை. இந்த சிறிய கூடுதல் முயற்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும் பலன் மிகவும் பெரியது. நீங்கள் கடைகளில் வாங்கும் தக்காளி சாஸ்களை இனிமேல் வாங்கவே மாட்டீர்கள். உங்கள் சொந்த மலை தேன் தக்காளிகளைக் கொண்டு நீங்களே ஆரோக்கியமான மற்றும் சுவையான சாஸ் தயாரிக்கத் தொடங்கிவிடுவீர்கள். சுருக்கமாகச் சொன்னால், மலை தேன் என்பது தனித்துவமான சுவையைத் தேடும் தோட்டக்கலைஞர்களுக்கான ஒரு ரகம். இது உங்கள் தோட்டத்திற்கும் சமையலறைக்கும் ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கும். அதன் அழகான பேரிக்காய் வடிவம், ஆழமான தேன் போன்ற சுவை மற்றும் சாஸ் தயாரிப்பதற்கான அதன் சிறந்த தரம் ஆகியவை இதை ஒரு சிறப்பான தேர்வாக ஆக்குகின்றன. ஆம், இதற்கு ஒரு சிறிய ஆதரவு தேவைப்படலாம். ஆனால் கிளைகளைக் கிள்ளும் கடினமான வேலையுடன் ஒப்பிடும்போது இது ஒன்றுமே இல்லை. குறைந்த உழைப்பில் ஒரு உயர்தரமான தனித்துவமான விளைச்சலை நீங்கள் பெற முடியும். உங்கள் சோம்பேறித் தோட்டத்தில் ஒரு குர்மே தேர்வாக இந்த மலை தேன் நிச்சயம் ஜொலிக்கும். இந்த 5 வகைகளும் உங்கள் தோட்டக்கலை பயணத்தை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 5 தக்காளி வகைகளும் ராணி ரோஜா, மஞ்சள் மாணிக்கம், குட்டிச் செல்லம், சோழர் சிகப்பு மற்றும் மலை தேன் உங்கள் தோட்ட வேலையை எப்படி எளிதாக்கும் என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். பக்கக் கிளைகளை கிள்ளுவது என்ற கடினமான மற்றும் குழப்பமான வேலையே இல்லாமல் அருமையான தக்காளி விளைச்சலை உங்களால் பெற முடியும். தோட்டக்கலை என்பது ஒரு சுமையான வேலையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது ஒரு நிதானமான, மகிழ்ச்சியான பொழுதுபோக்காக இருக்க வேண்டும். இந்த தக்காளி வகைகள் அந்த அனுபவத்தை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். உங்கள் சோம்பேறித் தோட்டத்தை இப்போதே திட்டமிடத் தொடங்குங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து உங்கள் தோட்டக்கலை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்போதுதான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த 5 வகைகளில் எதை உங்கள் தோட்டத்தில் நடப்போகிறீர்கள்? அல்லது உங்களுக்குத் தெரிந்த வேறு ஏதாவது கிள்ளத் தேவையில்லாத தக்காளி வகைகள் இருந்தால் அதை பற்றி கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பதில்களுக்காக காத்திருக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.